அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 8 உலக ஃபிசியோதெரப்பி தினம். இந்த எண்முறை சிகிச்சை மருத்துவர் தினம் செப்டம்பர் 8 ஏன் கொண்டாடப்படுகிறது? ஒரு விழிப்புணர்வு, மக்களுக்கு ஒரு அவேர்னஸ், அதுக்காக தான் இது கொண்டாடுறோம். மெயினாக இந்த ஃபிசியோதெரப்பி தினம் பார்த்திங்கன்னா, இது ஹெல்த்தி ஏஜிங்கிறது அதனுடைய தீமாக கொண்டு வர்றாங்க. வயது ஆக ஆக நமக்கு உடல் ஆரோக்கியம் மிக இன்றியமையாதது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ உடல் ஆரோக்கியத்துடன் இந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அந்த எல்டர்லிக் அப்படின்னு சொல்கிறது. எப்படி கடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தீம், ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2050 நெருங்கும் பொழுது கிட்டத்தட்ட 2.1 பில்லியன் பேர் 60 வயசுக்கு மேலே தாண்டிடுவாங்களாம். அப்போது நிறைய இந்த ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள அந்த ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன பண்ணுறது? ரொம்ப ஆக்டிவாக தினமும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஃப்ரைலிட்டி, ரொம்ப மசில்ஸு ஜாயின்ட்ஸ் எல்லாமே வீக்காக பலகீனமாகிடுறது ஏஜ் ஆக ஆக. ஸோ நம்ம முதல்ல செஞ்ச அந்த ஒரு ஒர்க்கு, அந்த வெயிட் தூக்குறது என்ன பண்ண முடியுமோ அது ஏஜ் ஆக ஆக அதே முயற்சியை பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயின் வருது. அந்த வலியானது பார்த்திங்கன்னா ஒரு சிறு வயதில் நம்மளால் ஈஸியாக டேக்கிள் பண்ணி குறைஞ்சிருது. ஆனால் ஏஜ் ஆக ஆக அவ்வளோ குயிக்காக ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சால்வ் ஆகிறது இல்லை. ஸோ அதுதான் நமக்கு அந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அந்த 60 வயதிற்கு மேலே. ஸோ அதை எப்படி கொண்டு போவது? அதனால் நல்ல உடல் சுறுசுறுப்புடன் இருப்பது, ஃப்ரைலிட்டி இல்லாமல் இருப்பது எப்படி? தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், மூட்டு பயிற்சிகள், தினமும் காலையில் செய்யக்கூடிய மிதமான நடைப்பயிற்சி, தினமும் செய்யக்கூடிய அந்த ஸ்ட்ரென்தனிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மூட்டுக்கான தசைக்கான பயிற்சிகள், இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அதே மாதிரி பேலன்ஸ், நம்ம தடுமாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. படியிலேருந்து இறங்குறோம், சாதாரண தரையில் நடக்கும்போதே ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸ், பள்ளமேட்டில் நடக்கும்போது தடுமாறி விழுந்துடும், நார்மலாக இருக்கும்போதே விழுந்துடுறோம். ஸோ பேலன்ஸ் ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ அதை தவிர்ப்பதற்கு எப்படி பயிற்சி, என்னென்ன பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும்? அதே மாதிரி சோஷியல் கனெக்ஷன்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆஃபன் ஒரு வாரம் ஒரு தடவையோ 15 நாளுக்கு ஒரு தடவையோ ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். சோஷியலி கனெக்டடாக இருக்கணும். அந்த சமூக ஒரு ஒன்றுதல் இருந்தால்தான் நமக்கு அந்த ஹெல்த்தி ஏஜிங்கை கிராஸ் பண்ணி மிக மனசை அதே மாதிரி என்ஜாயபுளாக ஹாப்பியாக வச்சுக்கணும், அமைதியாக வச்சுக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரே வழி என்னென்னா, தினமும் காலையில் செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மன தியானம், இது எல்லாமே ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை அணுகுங்க, ஒரு இயன்முறை சிகிச்சை மருத்துவரை அணுகுங்க அப்படின்னு கூறக்கூடியது தான் இந்த வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க உங்களுக்கு உங்களுடைய உடம்புக்கு தகுந்தாற் போல் இந்த ஃப்ரைலிட்டி வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது பலகீனம் ஆகாமல் இருப்பதற்கு, அதே மாதிரி பேலன்ஸ் தடுமாறாமல் இருப்பதற்கு, ஆக்டிவாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பதற்கு, நீங்கள் வயது முதிர்வின் காரணமாக இந்த தொந்தரவுகள்லாம் ஆக்டிவாக இல்லாமல் போயிடுவோமோ அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரையறுக்கப்பட்ட டெய்லர் மேடட் எக்ஸசைஸ் பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும். அது ஃபிசியோதெரபிஸ்ட்டை அணுகினால் அவங்களுடைய உதவியுடன் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இது ஒரு ஹெல்த்தி ஏஜிங், ஆரோக்கியமான வயதை நாம் கொண்டு செல்கிறோம் என்பதற்கு உறுதியளிக்கிறோம். ஆகவே இந்த உலக ஃபிசியோதெரப்பி தினம் இது முதியோர்களுக்கு மட்டுமல்லாமல் சின்ன குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரை, ஃப்ரம் பீடியாட்ரிக் டு ஜீடியாட்ரிக் அப்படின்னு மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம், சைல்டு டு எல்டர்லி, எல்லாருக்குமே இந்த ஃபிசியோதெரப்பி மிக இன்றியமையாததாக இன்றைக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் ஓபியாக இருக்கட்டும், வார்டாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் கேஸாக இருக்கட்டும், ஃபிசியோதெரப்பி இல்லாமல் ஒரு மறுவாழ்வு, ஒரு ரீஹாபிலிட்டேஷன் இல்லாமல் ஒரு பேஷண்ட் வெளியில் வர்றதில்லை. லைஃப் சேவிங் மெஷர்ஸ் கொடுத்துட்றாங்க, மாத்திரை மருந்தில் உயிர்காக்கும் சிகிச்சை கிடச்சிருது. பட் அவங்களுடைய மொபிலிட்டி, நடமாட்டம், அவங்க பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஃபிசியோதெரப்பி தான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன ஒரு பேஷண்ட்டை பற்றி ஒரு உதாரணம் கூறிவிட்டு நான் என் உரையை முடிக்கிறேன். இது ஒரு ஷார்ட் வீடியோ, ஒன்றும் இல்லை. தினமும் நாங்கள் வார்டுகளுக்கு செல்வோம். இந்த இயன்முறை சிகிச்சையாளர்கள்
மருத்துவமனைகளில் பணிபுரிகின்றோம் போயிட்டுருப்போம். அப்போது இந்த அறுவை சிகிச்சை செய்து அவங்களுக்கு வந்து நுரையீரல் பாதிப்புகள், இது மாதிரி தொந்தரவு, மூச்சு திணறல் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இன்டென்சிவ் கேர் அவசர சிகிச்சை வார்டுக்கு உள்ளே போகும்பொழுது, இன்றைக்கி இன்னென்ன பேஷண்ட்ஸ் உங்களுக்கு எழுதியிருக்காங்க சார், நீங்கள் இதெல்லாம் கொடுத்துருங்க. சர்ஜன்ஸு, அவர் பல்மனாலஜிஸ்ட் எழுதியிருக்கிறாரு, அவர் ஃபிசிஷியன் எழுதியிருக்கிறாரு, நீங்கள் இதுக்கு செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டையும் என்னென்ன மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய இப்போ உள்ள நிலைமை என்ன, அதுக்கு தகுந்தாற் போல் அவங்களுக்கு மூச்சு பயிற்சிகள், அவங்கள பொசிஷன் பண்ணுறது, கை காலுக்கான தேக பயிற்சிகள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்காஸ்டல் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுரையீரலில் காற்று அதே மாதிரி ரத்தம் கட்டிக்கிறது அந்த ப்ளூரல் ஸ்பேஸில் போய் நீமோ தொராக்ஸ்னு பேர். இது அடிபட்டு ஒரு மாடு முட்டி கூட அந்த செஸ்ட் இன்ஜுரினால் வரலாம், கீழே அடிபட்டு விழுந்து வரலாம், பல காரணங்கள் இருக்குது இது வர்றதுக்கு. இது மாதிரி வரும்பொழுது அவங்களால கன்சர்வேட்டிவாக மாத்திரை மருந்துகள் கொடுத்து சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து டேப் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி அந்த இன்டர்காஸ்டல் ட்ரைனேஜ் அது மூலியமாக அது ஒரு டியூப் மாதிரி அந்த ரிப்ஸ்குள்ளே போட்டு அதை ட்ரெயின் பண்ணி வெளியில் எடுப்பாங்க. அப்போது வெறும் மாத்திரை மருந்து இந்த சர்ஜரி ப்ரொசீஜர், அந்த மருத்துவரனுடைய ஒரு அணுகுதல், அதே மாதிரி அந்த நர்ஸு செவிலியர்னுடைய ஒரு கண்காணிப்பு மட்டும் பத்தாது. அது ஒரு டீம் ஒர்க். ஃபிசியோதெரபிஸ்டினுடைய இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த பேஷண்ட்டை முழுமையாக குணப்படுத்தி அந்த ட்ரெயினில் கம்ப்ளீட்டாக அந்த உள்ள காற்று, அந்த ரத்தம் உறைஞ்சிருக்கிறதெல்லாம் டியூப் வழியே வெளியே வரணும். அதுக்கு நல்ல பயிற்சிகள், எப்படி காலையில் மத்தியானம் செய்கிறது, தினமும் எப்படி செய்கிறது, எண்ணெயிலேருந்து அந்த பயிற்சி ஆரம்பிக்கிறது, எத்தனை நாள் செய்கிறது, அந்த டிஸ்சார்ஜ் பிளான் கூட ஃபிசியோதெரப்பி மூலியமாக தான் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இத்தனை லிட்டர் அந்த ஆக்சிஜன், இத்தனை லிட்டர் அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வெளியேறிடுச்சு ப்ளூரல் ஸ்பேஸ்லேருந்து அப்படின்னதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெயினை வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெயின் எடுத்ததுக்கப்புறம் தான் பேஷண்ட்டு அந்த பழைய நிலைமைக்கு திரும்புகிறாரு. பழைய நிலைமைக்கு திரும்பினதுக்கு பிறகு அவர் நடைப்பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகும்போது கூட அவர் ட்ரெயின் போட்டிருக்க இடத்துல அந்த திணறடி வந்துடக்கூடாது. ஏன்னா இது அட்டிலக்டேசிஸ்ன்னு சொல்லுவோம், லங் கொலாப்ஸ், நுரையீரல் பாதிக்கப்படுறது, மூச்சு திகை வர்றது, இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான பயிற்சிகளை சொல்லி கொடுத்து அனுப்பிவிடுவோம். ஆகவே இது மாதிரி எண்ணற்ற நோய்களுக்கு, எண்ணற்ற அறுவை சிகிச்சைகளுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு வார்டுகள்லையும் போய் எலும்பு முறிவு வார்டு, மூளை நரம்பியல் சிகிச்சை வார்டு, இந்த ஜென்ரல் சர்ஜரி வார்டு, இது அதாவது இந்த பயிற்சிகள் பெறாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் இது மிக இன்றியமையாததாக இருக்குது. இது ஒரு விழிப்புணர்வாக இன்று கூற விரும்புகிறேன். இந்த உலக ஃபிசியோதெரப்பி, வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டே செப்டம்பர் 8 அனைவரும் கொண்டாட வேண்டும். நன்றி, வணக்கம்.